நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்குது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் அலர்ஜிக்கான மருத்துவம். அலர்ஜி எதனால் வருது? ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாறும்போது அங்கே இருக்கிற சூழ்நிலை சரியில்லாமல் அங்கே உள்ள லேசாக சின்ன கொசு கடித்து உடம்பு பூரா பத்து பத்தாக வந்துடுது. நிறைய பேருக்கு தெரியல ஏன் வருது, எதுக்கு வருதுன்னா, அங்கே உள்ள தட்பவெட்ப நிலை வேற, இங்கே உள்ளது வேற. அங்கே இருக்கிற கொசு வேற, இங்கே இருக்கிற கொசு வேற. இங்கே இருக்கிற கொசு கடித்தா அப்படியே அரிக்கும், பச 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 பசன்னு. சில இடத்துல கொசு கடித்தா தெரியாது, வெறும்னா குத்துனா மாதிரி இருக்கும். சில இடத்துல கடித்ததும் அரிக்கும், அந்த இடம் அப்படியே தேய்ச்சி தேய்ச்சி புண்ணாயிடும். சிலருக்கு பார்த்திங்கன்னா சாப்பிட்ட உணவுகள், அதில் எண்ணெய் பொருள் இதெல்லாம் சேராது. வாகன புகைகள் அதிகமாக இருக்கிற இடத்துல இருக்கிறவங்களுக்கு சேராது. மலச்சிக்கல் இருந்தாலும் உடம்பு பூரா பத்து பத்தாக வந்துடும். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ பூச்சி கடித்தாலும் உடம்புல வீங்கிரும், எறும்பு கடித்தாலும் வீங்கிரும். அப்போ அதெல்லாம் சரி செய்கிறதுக்கு முக்கியமாக இதை கண்ணு பிழைன்னு சொல்லுவோம். கண்ணில் இருக்கிற அந்த அழுக்கு வெளியில் காலையில் வரும்போது இந்த அளவு தான் இருக்கும், அந்த பீழை அளவு தான் இருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் கண்ணு பீழை. கண்ணில் இருந்து வந்தால் பீழை மாதிரியே இருக்குது அப்படின்னு தான் கண்ணு பீழைன்னு வச்சுருக்காங்க. ஆனால் இது உயிர் காக்கும் மருந்து, இது அற்புதமாக வேலை செய்யக்கூடியது. இது கூட சுக்கு, வயிற்றில் எந்த கசடுகள் எல்லாம் இருந்தாலும் சரி செய்யக்கூடியது. வால் மிளகு, இது காரத்தன்மையால் அதை வயிறை சுத்தம் செய்யக்கூடியது. மலச்சிக்கல் இருந்தாலே அலர்ஜி இருக்கும், அந்த மலச்சிக்கலை போக்கக்கூடியது. இது வெல்லம், நாட்டு சர்க்கரைன்னு சொல்லுவோம். கரும்பு இதில் இருந்து ஆட்டி எடுக்கிறதால இது நாட்டு சர்க்கரை. மலைத்தேன், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். அலர்ஜி உணவு சாப்பிட்டதுனாலையும் வரலாம், உடம்பு சூட்டுனாலையும் வரலாம். அதே நேரத்தில் வேறு வேறு இடங்களுக்கு போகிறப்போ உடம்புல அந்த சீதோஷ்ண நிலை, ரத்த ஓட்டங்கள் மாறும்போது அதிக சூடாகும், அதிக குளிர்ச்சியாகும். மோசன் போயிருந்தாலும் அவங்களுக்கு போகாமல் இருக்கிறவங்களுக்கு, வயிறு பொறுமலாக இருக்கிறவங்களுக்கு, அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அலர்ஜி வரும். அலர்ஜினா உடம்புல அரிப்பு, ஒரே சூட்டுனால வரலாம், எரிச்சலாக இருக்கலாம். இந்த மாதிரி எந்த விதமான அல்லது உணவில் சரியில்லாமல் அலர்ஜி வரலாம். சிறு பூச்சிக்கடிகள், அந்த மாதிரி நிறைய அலர்ஜி வர்றதுக்கு காரணங்கள் இருக்குது. எப்படிப்பட்ட அந்த அலர்ஜியும் போக்கக்கூடிய தன்மை, விஷமாக இருந்தாலும் அதை முறித்து எடுக்கக்கூடிய தன்மை இந்த கண்ணு பிழை அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் சிறுகன் பிழை அப்படின்னும் சொல்லுவோம். விஷத்தை முறித்து எடுக்கக்கூடியது இந்த சிறுகன் பிழை. கொஞ்சமாக ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டாலே போதுமானது. இந்த அளவுக்கு கொஞ்சமாக எடுத்துக்கிறலாம் சிறுகன் பிழை. இப்போ இது கூட ஒரு 5 கிராம் அளவுக்கு சுக்கு, வால் மிளகு 7 மிளகு கூட சேர்த்துக்கிறலாம். இப்போ இதெல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து இடித்து எடுத்துடலாம். வால்மிளகு, சுக்கு, சிறுகன் பிழை 3ஐயும் நல்லா இடித்து எடுத்துருக்குறோம். தேன் 1 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கிறோம். இது கூட தேவையான அளவுக்கு நல்ல காரமாக இருக்கும். நாட்டு சர்க்கரை 1 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். எல்லாம் கலந்த கலவை நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். எந்த விதமான அலர்ஜியாக இருந்தாலும், சிறு பூச்சி கடிச்சிருந்தாலும், உணவில் நஞ்சு கலந்தது, ஃபுட் பாய்சன் அந்த மாதிரி இருந்தாலும், நம்ம உடம்புல எப்படிப்பட்ட அலர்ஜியாக இருந்தாலும், அலர்ஜிக்கு இது வந்த உடனேயும் ஒரு முறை சாப்பிட்டாலே உங்களுக்கு அலர்ஜின்றது சரியாயிரும். நல்லா காரமாகவும் இனிப்பாகவும் எல்லாமே குழந்தைக்கு முதல் கொண்டு கொடுக்கலாம். ஏன்னா குழந்தைங்க தான் நிறைய இன்னைக்கு அலர்ஜியில் வராங்க. இந்த சுவையே நல்லாயிருக்கும். இதை சாப்பிட சாப்பிட ஒரு 10 நிமிஷத்தில் எல்லாமே சரியாயிடும்.
ஏன்னா இது வந்து பாம்பினுடைய விஷத்தையே இறக்கக்கூடியது கண்ணுப்பீல, அவ்வளவு வேகமானது. அதனால எந்த அலர்ஜியாக இருந்தாலும் அது வேகமாக இறக்கக்கூடியது. அதை எல்லாத்தையும் வெளியேற்றிட்டு உடலை வந்து சுத்தமாக வச்சுருக்கோம். அலர்ஜிக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.